காட்டன்லயே ஒரு சிலர் வந்து உழவோ ஜருக போட்டு ஒருத்தர் கட்டிட்டு வந்தாங்க, ஒருத்தர் கொஞ்சம் அரக்கு கட்டிட்டு வந்தாங்க, ஒருத்தர் நல்ல சிவப்பு கட்டிட்டு வந்திருந்தாங்க. 3 பேரையும் அம்மா அருள்வாக்கில் கூப்பிட்டாங்க. நீங்க எல்லாரும் என்ன கட்டியிருக்கீங்க அப்படின்னாங்க. நாங்க செவ்வாடை. இதுக்கு பேர் செவ்வாடையா? சரி சரி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அரக்கு கலர்ல கட்டுனவங்களை காட்டி, உன் ரத்தம் அழுக்கா இருக்கா? ரத்தத்தை என்ன சிகப்பு தான் அம்மா கட்ட சொன்னாங்கன்னு கட்டியிருக்க, உன் ரத்தம் அப்போ கருப்பா இருக்க, அப்போ உன் ரத்தம் அழுக்காயிருச்சா? அப்போ அந்த கலர் வேண்டான்னு எவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏற்றத்தாழ்வு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு ஜருக போட்டு கட்டினா உன்னோட புடவை என்ன விலைன்னு கேட்டாங்க. அவங்கிட்ட அடுத்த விட்டா என்னன்னு கேட்டாங்க. அப்பெல்லாம் 40-50 தான் அந்த காட்டன் புடவை. இவங்க சொல்றாங்க நான் 400 ரூபாய் கொடுத்து எடுத்தேன். அப்போ அவங்களுக்கு செலவழிக்க முடியலன்னா மனசு சங்கடப்படும்ல. அதையே நீ இங்க கட்டுவானே, எங்கேயோ கல்யாணத்துக்கு கட்டிப்போம், இங்க எல்லாரும் ஒண்ணு போல காட்டன் கட்டுங்க. நமக்கு பந்தோஸ்து, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருப்பது, சீக்கிரம் அழுக்க தெரியாது, சீக்கிரம் நெருப்பு பറ്റാது, பல காரணங்களை முன்னிட்டு அம்மா நமக்கு நல்லதா இருக்கணுங்கிறதுக்காக காட்டன்ல செவ்வாடை தந்திருக்காங்க. வேள்விக்கு மட்டுமல்ல, மருவத்தூர் மண்ணுக்கு வரும்போதே நீங்க காட்டன் ட்ரெஸ்ல வாங்க, பருத்தி ஆடையே உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு கோவில், ஏழை பணக்காரர் இந்த பாகுபாடு இல்லாத கோவில் இந்த சித்தப்பீடம். அப்போ ஒரு தடவை வந்து இந்த காட்டன் ட்ரெஸ்ஸே எல்லாரும் போடணும்னு அம்மா சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ மணற்பாங்கான இடம், கருவறை மட்டும் இருக்கு. கருவறை தொண்டுக்கு ஒவ்வொருத்தரும் வருவாங்க. ஒரு தடவை கோயம்புத்தூர்ல இருந்து உடையாம்பாளையங்கிற இடத்துல இருந்து அந்த மண்டத்தார் வந்தாங்க. அப்பெல்லாம் கருவறை படினா, ஆஹா நம்மளை கருவறைக்குள்ள விடுறாங்க, அம்மாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம், அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணலாம், 108 விடாம செய்வாங்க, காலையில தூங்கி ராத்திரி வரைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம தான் அதை கெடுத்துட்டோம். அப்போ அந்த காலத்துல கருவறை படிப்பு தான் விடாம குட்டி குழந்தையில இருந்து எல்லாரும் அழகா. இப்போ அவ அர்ச்சனை பண்றாங்கன்னா நான் சொல்லலாம் போட்டி, அவளுக்கு முடியாதுன்னா அப்புறம் அவங்கவுங்க தெரிஞ்சவங்க அவங்கவுங்களே சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி அந்த நாள் பூரா அர்ச்சனை நடக்கும் அம்மாவுக்கு. அப்படி இருக்கும்போது பக்கத்துல என்ன இருக்கு, விளக்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து பந்தோஸ்தா இருக்கணும்னா, நீயே பாரு, ஒரு சில்க்ல டக்குன்னு நெருப்பு பிடிச்சிருது இல்ல, அதை அணைக்கிறதும் நம்ம கையெல்லாம் வெந்து போயிடும், அது இழகுது இல்ல. அதே நேரம் காட்டன்ல லேசப்பட்டதுன்னா நீ அந்த துணியை தேய்ச்சிட்டாலே அணைஞ்சிடும். ஆபத்து வராமல் இருக்கு, இது எளிதில் பிடிக்காது, பிடிச்சாலும் சீக்கிரம் அணைச்சிடலாம். அதனால அந்த மாதிரி கருவறைக்குள்ள போகும்போது அது வேண்டியது. அதோட மட்டும் இல்ல, அழுக்கும் சட்டுன்னு தெரியாது, வெள்ளை மஞ்சள்லாம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தோட நிறம் என்னது, சிவப்பு. அப்போ நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே. அப்ப நம்ம எல்லாரும் சமோன்னு காட்டுறதுக்கு சிகப்பு நிறம் வேணும்னு சொன்னாங்க. நம்மளுடைய பாதுகாப்புக்காக அது பருத்தி ஆடையில வேணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஏற்றத்தாழ்வே தெரியக்கூடாது,